குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ரெண்டு கட்டி வெள்ளை வெங்காயத்தை தட்டியும் போட்டுக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு 4 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே வதங்கிறதுக்கு ஒரு கை உப்பு போட்டு 2 வரமிளகா, 2 பட்டை போட்டு நல்லா வதங்கினோடனே அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரிசி 1.5 டம்ளர் அரிசி போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு 2 சொம்பு தண்ணியை ஊற்றி உப்பெல்லாம் அளவு பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் அளவு பார்த்து, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு மூடி விட்டுறணும். மூடி விட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனா தக்காளி சாதம் ரெடி.